A very good morning to our respected principal sir, ma'am and our friends and colleagues. You are all welcome to our food festival program. World Food Day is celebrated on October 16 every year. It was started by the Food and Agriculture Organization. This day reminds us of importance of healthy food. I hope the food festival program will be great and successful. I hope you will enjoy this program. Thank you for joining us. Thank you. Healthy food is very important for our body. It gives energy daily activities. Fruits and vegetables have many vitamins and minerals. Daily help water, hydrate and healthy. Healthy food helps grow and stay strong. Avoiding too much sugar. It also helps prevent sicknesses. Eating balanced meals helps our mind sharp. We also healthy food every day. Thank you. Balanced diet. A balanced diet includes a variety of food from all major like fruits and vegetables, whole grains, proteins and dairy to provide essential nutrition for overall health and energy growth. ஒரு சமச்சீர் உணவு என்பது காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பால் பொருட்கள் போன்ற அனைத்து வகை உணவுகளிலிருந்து அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெறுகின்றன. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியம், ஆற்றல் முக்கிய பங்குகளை வகிக்கிறது. நன்றி. An apple a day keep the doctor away. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரை தடுக்கலாம். நாள்தோறும் ஆரோக்கியமான உணவு முறையை உட்கொள்வதன் மூலம் நோய்களை தடுக்கலாம். நன்றி. Good morning to all. Eat well, drink the moderation and sleep sound. 3 good health abound. நன்றாக சாப்பிடுங்கள், அளவாக குடிக்கவும், நன்றாக தூங்குங்கள். இந்த 3 நிலையிலும் நல்ல சூழ்நிலையை பெற்றுள்ளது. சீரான வாழ்க்கை முறை நல்ல ஆரோக்கியத்தை நிறைவுற்றுள்ளது. தேங்க்யூ. நமது கார்னிவல் கல்லூரி மாணவிகள் அனைவரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. உணவு திருவிழா. இந்த உணவு திருவிழாவில் ஆரோக்கியமான உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. சரி பார்த்து யாருக்கு நல்லா சமைச்சிருக்காங்க, யார் நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சிறப்பு பரிசை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் உணவுப் பொருட்களும் உணவு பழக்க வழக்கங்கள் தான் மிக முக்கியமான விஷயம். இந்த உணவு சரியான வகையில் ஆரோக்கியமாக கிடைக்காதனால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய தந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு சராசரியாக 2 லிட்டரு தண்ணி வாட்டர் குடித்தாலே எந்த நோயும் வராது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி உள்ள அறிவியல் தொழில்நுட்பத்தில் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நம்மலாம் கிணத்து தண்ணியை குடித்து வந்தோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான்லாம் கிணத்து தண்ணியை தான் குடிச்சிருக்கேன் 10-12 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் கிணத்துல தண்ணியே இல்லை, கீழே போயிடுச்சு தண்ணி. போர் தண்ணியை குடிப்போம். போர் தண்ணியை வடிகட்டி குடித்தா அதில் உள்ள சத்து மிக நமக்கு கிடைக்கும். இப்போ என்னன்னா அதுவும் போய் மினரல் வாட்ரு, ஆர்ஓ வாட்ரு தான் குடிக்கணும். அதில் எந்த சத்துமே கிடையாது. இருந்தாலும் அந்த தண்ணியையும் கூட 2 லிட்டர் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல தண்ணி சத்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த 2 லிட்டர் தண்ணி நம்ம எப்படியாவது மல்லு கட்டியாவது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மனிதன் 2 லிட்டர் தண்ணி குடித்தோம்னா நமக்கு எந்த நோயும் வராது. அறிவியல் பூர்வமாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நீங்கள் எல்லாரும் அனைவரும் ஃபாலோ பண்ணுங்கள். தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சொல்லி ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே மிக முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் காலையில் எழுந்திரிச்சோடனே நாங்கள் பழைய சோறு சாப்பிடுவோம். அதில் இருக்கிற சத்து எதுலேயுமே கிடையாதான். இன்றைக்கி பழைய சோறே கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் உள்ள தண்ணியிலலாம் பழைய சோறு இன்றைக்கி நைட்டு சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சோம்னா அடுத்த நாள் அந்த பழைய சோறாக இருக்காது. அதை சாப்பிட்டோம்னா பாய்சனாக இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு அதை மண்பானை சட்டியில் வச்சு அந்த சாதத்தை நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிட்டா தான் அந்த உண்மையான பழைய சோறு நமக்கு கிடைக்கும். அந்த நீராகாரம் காலையில் அது யார் கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் இருக்கா? தலையாட்டப்பட்டா உங்கள் வீட்டில் இருக்கா? சூப்பர். அது இருந்தாங்கன்னா முடிஞ்சால் எனக்கு ஒரு 2 நீராகாரம் இதில் கொண்டுட்டு வந்துருங்கம்மா. நகரத்துல எல்லாம் இது தலைகீழானாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான தண்ணீர் தான் இன்றைக்கி மிக முக்கிய காரணம். அந்த மாதிரியான தண்ணீர் கிடைக்கல. அனைத்து மாணவிகளுக்கும் ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி யார் சத்தான உணவை இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல சத்தான உணவு, சத்து உணவு அப்படிங்கிறதுல உணவு தான். அந்த உணவில் சரியான உணவு எது அப்படிங்கிறது தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். இன்றைக்கி கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். கடைகளில் வாங்குகிற அனைத்து பாக்கெட் போடப்பட்ட அனைத்து பொருட்களும் கெமிக்கல்ஸ் தான். ஒரு மஞ்சள் தூளை நீங்கள் ஒரு பவுடர் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் உண்மையாக ஒரிஜினலான மஞ்சள் 100 கிராமில் ஒரு 5 கிராம் கூட இருக்காது. 95 கிராம் வெறும் பவுட்ரு தான், மிக்சிங். அந்த அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய ஏமாற்று வேலைகள்லாம் நடக்குது. நீங்கள் மஞ்சளாக வாங்கி அரைச்சி மிளகாத்தூளும் சரி மல்லித்தூளும் சரி உங்கள் கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் அரைச்சி வாங்கி சமைக்கணும்னு நினைக்காதீங்க. சிரமத்தை பார்க்காம நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நீங்களே அரைச்சி நீங்களே தயார் பண்ணி நீங்களே சாப்பிடுங்க. நம்ம மாணவர்கள் அனைவருக்கும்
இந்த தருணத்தில் மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் நல்லா இருக்குது, இவங்க இது நல்லா இல்லை அப்படிங்கிறதுல எல்லாருமே சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். அனைத்து மாணவிகளுக்கும் இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.